துணை முதலமைச்சர் என்ன முதலமைச்சரே ஆக்கலாம். அந்த அளவுக்கு அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, மக்களுக்கு இறங்கி போய் வேலை செய்கிற துணிச்சல் இருக்குது. சரி, இவர் நீட்டுக்காக அவர் போராண்டான்னு சொன்னார்ல, காலில் பூ போட வச்சு வந்தால் தானே உதயநிதி. இவருக்கு இப்போ சப்ஜெக்டே கிடைக்கலையா? அவர் நடந்து வர்றது, நிற்கிறது, என்ன கம்பெனி பனியன் போட்டாரு, நீங்க இப்படி கேளுங்க சார். அவரை நடந்து வரும்போது பூ போட்டாங்களான்னு, என்ன கம்பெனி பனியன் போட்டாருன்னு கேளுங்க சார். உதயநிதியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த கட்ட லீடர்ஷிப் உருவாக்குறதுக்கு காங்கிரஸ் கட்சியில துப்பு கிடையாது. ராகுல் காந்தி வந்தாரு தமிழ்நாட்டுக்கு, தெரியும்ல? எங்கடா தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க எங்கடா மகான் காந்தி மகான் அப்படின்னு உட்காந்து காந்தி மண்டபத்தில் உட்காந்து இருந்தாங்க. அடுத்து வந்து இவர் வந்து போய் அந்த அவர் துணிச்சல் தான். நானே சொல்றேன், முட்டு கொடுக்கறது காங்கிரஸ். சரி, இவர் சொல்றாரு, நான் அதை கேட்கறேங்க. கூட இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுக, இந்தியன் முஸ்லீம், தீகா, வைகோ, ஒரு ரூபாய் வாய்த்தவர்கள் விவசாயம் குண்ட சட்டை போட்ட எல்லாம் பொத்திட்டு தான் இருந்தீங்க. அதன் பேர் வெளியே போக சொல்லுங்க. காங்கிரஸ் கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடலாம். ஒருவேளை அண்ணன் எடப்பாடி காங்கிரஸ் போல தெரியுது எனக்கு. ஒருவேளை அவர் ஏதோ தனியாக ஒரு ரூட்ல போறாரான்னு எனக்கு தெரியாது. பதிலே சொல்ல மாட்டேன். முதல்வர் புலம்புனாரா? பஞ்சாயத்து சட்டத்திருத்தம் கொண்டு வந்தீங்களே, நாடே இருந்துச்சு, போராடிச்சு இல்லை, 600 பேர் செத்தான்ல. அப்புறம் எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட போய் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த சட்டத்தை வாபஸ் ஆகும்? செத்த குடும்பம்லாம் அந்த பொண்ணுங்க தாலி எடுத்து ரோட்டில் நிற்கிது. இப்போ உதயநிதி, அமைச்சர் உதயநிதியால் எந்த ரோட்டில் எந்த பொண்ணு தாலி எடுத்து ரோட்டில் நிற்குது? ஐத்தமிழ் நேயர்களே, பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொள்ளவிருக்கும் தலைப்பு, துணை முதல்வராகும் உதயநிதி திமுகவிற்கு வளர்ச்சியா சறுக்கலா என்கிற தலைப்பில் தான் நாம் இன்றைய விவாத நிகழ்ச்சியை தொடங்கவிருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு 4 விருந்தினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று இந்நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவதாக திமுகவை சேர்ந்த திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள். வணக்கம் சார். அடுத்ததாக பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் விமர்சகர் லெனின் துரைராஜ். வணக்கம் தோழர். வணக்கம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கிலோர். முதலாவதாக சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள்ட்டேருந்து கேள்வியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சமூக நீதி பேசுகிற திமுக நிஜமாகவே வந்து நீங்கள் சமூக நீதியை பின்பற்றுறீங்க அப்படின்னா, ஒரு பட்டியலின மக்களுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ வந்து துணை முதல்வர் பதவியை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? அந்த அம்மா வேணா எங்கள் கட்சிக்கு வந்தோன்னா அவர் அப்ளிகேஷனை கொடுக்கலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா எல்லாம் இப்போ அஜித் பவார்னு ஒருத்தர் இருந்தார். 1000 கோடி ஊழலில் ஈடி ரைடு விட்டு ஒரே அமுக்கா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்குனாங்க. அடுத்த ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா ஈடியே பேச்சுவார்த்தை நடத்தி அப்படியே அஜித்குமாரை குடிச்சிட்டு வந்து இங்கே துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க. ஒருவேளை அந்த மாதிரி ஒரு துணை முதல்வராக இந்த அம்மா ஒரு கோரிக்கை கொடுக்குதா என்னன்னு தெரியல. இங்கே எத்தனை ஈடி ரைடு விட்டாலும் இங்கே எங்கள் கட்சியில் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் இந்த அம்மாலாம் துணை முதல்வரை பற்றி ஒரு விமர்சனமோ இல்லை அதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணி நான் இவங்க எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வேஸ்ட்டு வேலை. அப்போ இதே கேள்வி வந்து இப்போ எங்கள் அமைச்சர் உதயநிதிக்கிட்ட போய் கேட்டாங்க. எனக்கு உங்களையே ஒரு துணை முதல்வர் ஆகிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. ஆமாங்க, நாங்கள் அத்தனை அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையாக தான் இருக்கிறோம், அதனால் எல்லாருமே அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறோம், நீங்கள் போய் வேலையை பாருங்கன்ட்டு போயிட்டே இருந்துட்டார், கடந்து போயிட்டார், அவ்வளோதான். அதனால் இதில் வந்து துணை முதல்வர் யாரை போடணும், யாரை வச்சுருக்கணும், அமைச்சராக யாரை வச்சுருக்கணும், அமைச்சராக யாரை வச்சுருக்கக்கூடாது, இந்த முடிவு அத்தனையுமே முதல்வருக்கு மட்டுமே உரித்தான ஒன்று. அதனால் இது வந்து இது சுப்ரீம் கோர்ட்டே ஒத்துக்கிட்டு இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் இருக்கார். நான் இப்போ இதே இவர் வந்து செந்தில் பாலாஜி, அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செஞ்சார் பகலில். அடுத்து ஒரு 3 மணி நேரத்தில் பார்த்தா பாதி சமத்தில் எடுத்துச்சு உட்காந்து நான் நீக்கம் பண்ணது தப்பு, எனக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு விட்ரா பண்ணிட்டு வெளில விடான்ட்டார். இது வந்து அதுக்கு அதை தாண்டி ஒருத்தர் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட்டார்.
செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு கோர்ட் ஒரு முடிவு பண்ணுச்சு. இந்த அதிகாரம் வந்து ஒன்லி முதலமைச்சருக்கு தானே ஒழிய வேற யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை, எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. முதல்வருக்கு தான் துணை முதல்வரை நியமிக்கிறதுக்கும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறத யாரும் இங்கே மறுக்கல. ஆனால் இங்கே வாரிசு அடிப்படையிலேயே வந்து அடுத்தடுத்ததாக வர்றாங்க. திமுக ஒரு வாரிசு கட்சி தாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்கிறாங்க வானதி சீனிவாசன். இப்போ நீங்கள் என்ன இப்போ அந்த அம்மா பரிந்துரை பண்ணி நேற்று அறிவிச்சிட்டாங்களா என்ன? இல்லை அறிவிக்கிறது தான் நாங்கள் அந்த அம்மாவை கேட்டு அறிவிக்க போகிறோமா? இப்போ உங்களுக்கு உங்கள் கேள்விக்கு என்கிட்ட நேரடியாக பதில் என்ன எதிர்பார்க்குறீங்க? இவரை ஏன் போடுறீங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை இவரை தவிர வேற யாரும் ஆள் இல்லையா, ஏன் இவரை போட்டிங்கன்னு கேள்வி கேட்க வரீங்களா? ரெண்டுமே கேள்விக்கு பதிலாக இருக்கு. இந்த ரெண்டுமே கேள்வியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரே வாரத்தில் தொண்டை ஏற்றுக்கிட்டவன தான் தலைவனாக இருக்க முடியும். புரியுதா இல்லையா? அதனால் எப்பயுமே ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அமைச்சரோ துணை முதலமைச்சரோ முதல்வர் எடுக்கிற முடிவு. அவர் நாளைக்கு காலைல ஒரு சீனியர்னு இப்போ ஒன்றும் வேண்டாம், நான் எம்எல்ஏ கூட இல்லை, என்னையே நாளைக்கு காலைல ஒரு அமைச்சராக போடலாம், அதிகாரம் இருக்குது. ஸோ அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறச்ச அவர் எடுக்கிற முடிவு தானே. தொண்டர்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டு அவரை துணை முதல்வராக ஆக்குங்க, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னா. எம்எல்ஏ ஆனார், ஏன் அமைச்சர் ஆக்கலன்னு ஒரு கேள்வி வந்தது. அவர் அமைச்சர் ஆக்கலை, உடனே ரிப்போர்ட்டர்லாம் போய் அவர்கிட்டே போய் ஏங்க அமைச்சர் உதயநிதியை நீங்கள் வந்து அமைச்சர் ஆக்கலை, ஏன் அவருக்கு நீங்கள் கொடுத்தா என்ன தப்புன்னு பாதி பேர் கேட்டாங்க. தேவைப்படும் போது பார்ப்போன்ட்டு நடந்து போயிட்டார் முதல்வர். ஒரு வருஷம் கழித்து திரும்பி அவரோட நடவடிக்கையை பார்த்துட்டு சட்டமன்றத்தில் அவர் தொகுதியில் ஆற்றிய பணிகளை பார்த்துட்டு அமைச்சர் கொடுத்தாரு. இப்போ அவர் அமைச்சர் ஆகி அது இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவில் அவரோட செயல்பாடு இருக்குது, கட்சியோட வளர்ச்சி இருக்குது. மூத்த முன்னோடிகள் இருக்காங்க பாருங்க எங்கள் கட்சியில், அமைச்சர் துரைமுருகன், ஆர்எஸ் பாரதி, டிஆர் பாலு, இவங்கள மாதிரி மூத்த முன்னோடிகள்லாம் அவர்கிட்ட பரிந்துரை பண்ணி நாங்கள் எல்லாரும் முன்மொழிகிறோம் அவரை துணை முதல்வர் ஆக்குங்கன்னு சொன்னால், எங்களை மாதிரி இல்லை ஒட்டுமொத்த உடன்பிறப்பும் அதை வழிமொழிவோம். இவ்வளவுதானே இது எங்களுக்குள்ள நடக்கிற பொலிட்டிக்கல். இது வந்து திமுகவை சேர்ந்த அடுத்த கட்ட பிரதானமாக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் இதெல்லாம் யோசிக்கல. இல்லை எல்லாருமே ஒட்டுமொத்த தொண்டர்களும் திமுக கட்சியை வந்து வழி நடத்துறது, தலைமை பொறுப்பில் இருக்கிறது இவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் இருக்கணுங்கிறத ஒரு மறைமுகமான ஒரு பயிலாவே வச்சிருக்கிறீங்களா இப்படி? நீங்கள் திரும்பியும் எங்கே சுற்றி எங்கே வருவீங்கன்னா அங்கே தான் வருவீங்க. நானும் திரும்பி அங்கே தான் நிற்பேன். என்னடா நிற்போன்னா தப்பே இல்லையே சார். அந்த அம்மா ஆளுமையில் இருந்தது, இருங்க நான் வரேன். அந்த அம்மா ஆளுமையில் இருந்தது, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா. அந்த அம்மா போச்சு, எப்படி செத்துதுன்னு ஒரு கேள்வியை வந்து கேள்விக்கு உண்டான பதில் வர்றதுக்கு கொடுறீங்க. கட்சி 4 ரோட்டுக்கு 4 உடஞ்சி 4 ரோட்டில் நிற்கிது, 4 முச்சந்தில் நிற்கிற மாதிரி நிற்கிது. இது ஒரு பக்கம் நிற்கிது, அது ஒரு பக்கம் நிற்கிது. ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், தர்ம யுத்தம் நடத்தின ஓபிஎஸ் ஒரு பக்கம், இபிஎஸ் யாருன்னே தெரியாது, எங்கேயோ விழுந்து அவர் ஒரு பக்கம். இப்போ எல்லாம் நடு ரோட்டில் வந்து நின்று இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஒரு 2 கவர்னரும் ஒரு பிரைம் மினிஸ்டரும் தேவைப்பட்டது. கட்சியை கொண்டு அடமானம் வச்சாங்க, ஆட்சியை கொண்டு அடமானம் வச்சாங்க. அதனால் அந்த கட்சி தப்பிச்சு பொழைச்சி இப்போ ஓரளவு இன்னும் வழக்கில் தான் நிற்கிது. திமுகவை பொறுத்த மட்டும் அப்படிலாம் எந்த காலத்துலையும் வராது. கட்சியை காப்பாற்றுங்க ஒரு குடும்பம் மற்றும் தலைமை பொறுப்பு குடும்பமாக பார்க்காதீங்க சார், தலைவராக பாருங்கள், லீடராக பாருங்கள். வர்ற ஆளுங்க அந்த குடும்பத்தில் 4 பேர் இருக்கமே, 4 கட்சிக்கு தலைவருக்கு பதவி கொடுத்தோன்னா கொடுங்கன்னு உங்கள்கிட்ட மனு கொடுத்தோமா? அதே குடும்பத்தில் 4 பேர் இருக்கோம். மதுரையில் இருக்கார் எங்கள் முன்னாள் அமைச்சர் அழகிரி இருக்கார், கலைஞரோட பிள்ளை தான். அப்படியே பிஜேபிக்கு தலைவராக்குங்க இல்லை காங்கிரஸுக்கு தலைவராக்குங்கன்னு அப்ளிகேஷன் கொடுத்தோம். இந்த ஒரே குடும்பம் தான் நாட்டை ஆள முடியுமா நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே 10 பேர் இருந்தாலும் நிர்வாகத்துக்கு யார் தகுதி உள்ள ஆள், தட் இஸ் ஃபிட்டஸ்ட் பர்சன் யாருன்னு தான் செக் பண்ணுறோம். தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அவங்க அப்பா 50 வருஷம் போராடி 30 வருஷம் போராடி அதுக்கப்புறம் பெரிய பல பிரிவினைகளை உருவாக்கின பிறகு அவர் தலைவராக வந்தார் இந்த கட்சி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு தலைவரா, இவர் இது குடும்ப அரசியல் இல்லையா, இது வாரிசு அரசியல் இல்லையா, பல கேள்விகள் அப்படி குதித்த போதெல்லாம் அவர் ஒன்றும் நாட்டை விட்டு யாரும் ஓடியில்லை. அவர் 30 வருஷம் கடந்து அவர் தலைவரானார். இன்றைக்கி எல்லாரும் வந்து அதே எதிர்கட்சிகள் யாரெல்லாம் இவருக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாலும் வந்த பிறகு தகுதியான ஒருவர் அப்படின்னு அதே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததும் நம்ம எல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி தான் இது. அவருக்கு தகுதி இருக்குது, தொண்டை அவரை தலைவனாக ஏற்றுக்கிட்டா தலைவன். இன்னும் சொல்லணும்னா அடுத்து ஒரு 50 ஆண்டு காலம் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்தால் இருக்கிற தலைவன் ஒரு தலைவனை உருவாக்குவது என்பது மரபு. ஓகே, தொண்டர்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்க. திரு இப்ராஹிம் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள், தொண்டர்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க,
அதனால வந்து அமைச்சர் ஆகிறாரு, துணை முதல்வர் ஆகிறாரு. இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், கரெக்டுங்களா? 8 கோடி நபரை அடுத்து வழி நடத்தக்கூடிய ஒரு நபர் எந்த மாதிரியான நபராக இருக்கணும்ன்றது மக்கள் எதிர்பார்ப்பார்க்கா இல்லையா? அறிவு சார்ந்து அறம் சார்ந்ததை தாண்டி மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கணும்னு பார்க்குறோம். இங்கே ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கும் பொழுது, நீங்கள் பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது சரி, ஏன் நான் என்ன கேட்குறேன்னாக்கா, தென் மாவட்டங்கள் அவ்வளோ பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது ஏன் ஒரு முதல்வரோ அல்லது இப்போ துணை முதல்வராக வரப்போகக்கூடிய உதயநிதி அவர்களோ அந்த மக்களுக்கு உணவும் தண்ணீரும் இலவசம்னு ஏன் சொல்லலை? நீங்கள் தனியாக அரிசி கை காசு போட்டு வாங்க போகிறதில்ல. மத்திய அரசு கொடுக்குது, அரிசி இருக்குது, ரேஷன் கார்டில் எல்லாமே இருக்குது, அம்மா உணவகம் இருக்குது. நீங்கள் அதில் ஆக்கி போட்டு அந்த மக்களுக்கு, இந்த வாழ்வாதாரத்தை இழந்த மக்களுக்கு முதல்ல உணவையும் தண்ணியும் கொடுத்து அவங்கள ஆசுவாசப்படுத்த தெரியலையே ஏன்? அப்போது அடிப்படையான பிரச்சனையை நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் வந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக பார்த்துக்கிட்டு பேசுகிறது ஏற்புக்குரியதா? நேற்று முதல்வர் கூட பேசியிருக்கிறாரு. நேற்று ஒரு மாநாட்டில் அவர் பேசுகிறாரு, என்ன எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேட்குறாரு. யாரை பார்த்து கேட்குறாரு? எல்லாம் பெரும் முதலாளிகளாக பணக்காரங்களாக இருக்கிறாங்க, கோட் போட்டு உட்காந்துருக்காங்க, அவங்கள பார்த்து சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த கேள்வி யாரை பார்த்து கேட்கணும்? பாமரன் வாழ்வு இருந்து இங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா, இந்த 4 மாவட்டத்தில் இங்கே பாதிக்கப்பட்டான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட கேட்கணும். இன்னொரு விஷயம், அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பெண்மணி வந்து நாங்கள் வந்து 6000 ரூபாய் வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தோம் மகளிருக்காக, அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு 1000 ரூபாய் கொடுத்தோம், மொத்தம் 8000 ரூபாய் கொடுத்துட்டோம், அந்த பெண் வந்து பொங்கலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த மாதம் என்ன பண்ணுவீங்க? சரி, இந்த பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது இதில் அவன் இழப்பு எவ்வளோன்னு இருக்குல்ல? இல்லை, நீங்கள் இதெல்லாம் வந்து அரசு தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்ல வர்றீங்க. இதற்கும் துணை முதல்வர் உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகிறதுக்கு என்ன சம்மந்தம்? அதை தான் சொல்கிறேன், கேளுங்க. இப்போது நீங்கள் பெருவெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது அவனுடைய வாழ்வாதாரத்தில் தான் அவன் சேமித்து வச்ச பணத்தை இழந்தான், அவனுடைய உடைமைகளை இழந்தான், உடை இழந்தான், வாகனத்தை இழந்தான். அவன் கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் இழந்திருக்கிறான். அவனுக்கு 6000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் அதை இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்கனாக்கா இது எப்படி ஏற்புக்குரியதாக இருக்குன்ற? அவனுடைய வலி வேதனையை புரியாமல் டிஆர்பி ராஜா என்ன செஞ்சார், அடுத்த நாள் கோட் போட்டு வந்து 1 வாரம் கழிச்சு, புரியுதுங்களா, 1 வாரம் கழிச்சு முதல்வருடைய நடவடிக்கையினால சென்னையில் வந்து அடுத்த நாளே தண்ணீர் வடிந்து விட்டதுன்னு சொன்னார். அப்போ இதை முதல்ல உதயநிதி அவர்கள் கண்டிச்சாரா? இந்த மாதிரி பேசாதீங்க, ஏன்னா உள்ளபடி அந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு சொல்லணும் இல்லையா? நீங்கள் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நபர் எப்படிப்பட்ட நபராக இருக்குன்னா அவனுடைய பல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஹிந்தி கற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா, அதில் தப்பே கிடையாது, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் பிறருடைய வாழ்வியல் முறையை தெரிஞ்சுக்கணும்ல. அவன் எதை வழிபடுறான், எதை வழிபடலாம், அவனுக்கு எந்த உணவு கலாச்சாரம் பிடிக்கும், எது பிடிக்காது, அவன் மத வழிபாடு என்ன, அவனுடைய சடங்கு சம்பிரதாயம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கான எல்லா வழிவகையும் இருக்கும். இன்றைக்கு அவர் கேப்டன் மில்லர் படத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிற உதயநிதி, மக்கள் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்காக போராடுறாங்க, அந்த படத்துக்கு ரொம்ப அற்புதமாக நான் வரவேற்கிறேன்ட்டு. ஆனால் இங்கே ஒவ்வொரு துறையும் சார்ந்த நபர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அவங்கள வந்து காவல்துறையை வச்சு கைது பண்ணுவீங்க, கரெக்டாக? அவர் வந்து இது ஒரு போராட்ட குழுவாக மாறிக்கொண்டு இருக்கிற இந்த படத்தில் வந்து மிகச்சரியான ஒரு போராட்டம், கோயிலுக்குள்ளே போகிறது வந்து மிக ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து மையப்படுத்தி எழுதியிருக்காங்க. அந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு உதயநிதி விமர்சிச்சிருக்காரு, கரெக்டுங்களா? இங்கே மேல்மலை என்னாச்சு, அதை உங்களால் சரி பண்ண முடிஞ்சா? கோயிலுக்கு பூடு தானே போட முடிஞ்சு. சரி, இந்த பக்கம் வாங்க, பரந்தூர் விமான நிலையம் மோடி கேட்டாரா எனக்கு விவசாய நிலத்தை தேர்ந்தெடுத்து கொடுன்னு சொல்லி? கேட்கல. இல்லை, நீங்கள் எதற்காக தேடி போய் விவசாய நிலத்தை தேர்ந்தெடுத்து இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை அளிக்கிறீங்க? விவசாயம் மீது குண்டர் சட்டம் ஏன் போடுறீங்க? அதற்கு கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சி தலைவர்களும் நீங்கள் வந்து தப்பாக வந்து உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட விஷயம் என்னென்னா, கூட்டணி தர்மம்ன்ற பேரில் தர்மத்தையே தவறாக கற்பித்து ஆளுங்கட்சி என்ன தவறு செஞ்சாலும் அதை வந்து நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம், பேச மாட்டோம்னு சொல்லி மௌனம் காத்துட்டு இருக்கிறீங்களே, இது எப்படி ஏற்புக்குரியதாக இருக்கும்? அப்போ அடுத்து உதயநிதி அவர்களுக்கு என்ன புரிதல் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு காசியப்பன் பாத்திரங்கள்லேருந்து ஒரு கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, அதை முதல்ல விசாரிக்காமல் கொண்டு போய் முதல்வர் கொடுத்தீங்க இல்லையா? நீங்கள் சொல்லக்கூடிய இத்தனை புரிதல்களும் இருந்தால் தான் அவர் தகுதியானவர்னு சொல்ல வரீங்களா? அப்படி மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார போகிறாரு. அடுத்து அவர் முதல்வராகவும் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கும் பொழுது அவருக்கு ஏன் இந்த புரிதல் இல்லைன்னு கேட்குறேன். எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா தான் இன்றைக்கு வந்து மக்களுடைய மனசில் நீங்கள் அதை இடம் பிடிக்க முடியும். ஏன் அப்புறம் திமுக வந்து தொடர்ச்சியாக வந்து 10 ஆண்டு ஆட்சிக்கு பிடிக்க முடியல, 5 ஆண்டு மட்டுமே ஆட்சி பிடிக்கிறாங்க? எம்ஜிஆர் இருக்கும்போது தொடர்ச்சி ஆட்சி பிடிச்சார், ஜெயலலிதா இருக்கும்போது பிடிச்சாங்களா, அதை ஏன் திமுக செய்ய முடியல? அப்போ மக்களுடைய பல்ஸை நீங்கள் புரிஞ்சுக்காமல் அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருந்தீங்கன்னாக்கா இதான் நடக்கும். தாந்தோடித்தனமாக நீங்கள் என்ன வேணாலும் முடிவெடுப்பேன், விவசாயத்தோடைய நிலத்தை பிடுங்கிறதுக்காக என்ன வேணால் நான் பண்ணுவேன், எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னாக்கா இது எப்படி ஏற்புக்குரியதாக இருக்கும்? 1 வருஷம் ஆச்சு வேங்கவேல் பிரச்சனை நடந்து, இது வரைக்கும் எந்த தீர்வும் எட்டப்படல. இப்போ உதயநிதி வந்து தீர்வு எட்டப்பட்டுருவாரா? அல்லது ராகுல் காந்தி சொன்னார் எங்கேயாவது தமிழ்நாட்டுக்கு வந்து நீட்டு விலக்கு தரப்படும்? தமிழ்நாட்டிற்கு துணை முதல்வர் அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது, இல்லை இயல்பா உள்ளதுதான். கடந்த ஆட்சியிலையும் துணை முதல்வர் இருந்திருக்கிறாரு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அவரோட குற்றச்சாட்டுக்கான பதில் சொல்லிட்டே வரவா, இல்லை எனக்கு ரவுண்ட் வரும்போது சொல்லவா? இல்லை, நீங்க சொல்றேன்னா சொல்லுங்க. குறுக்கீடு ஏதாவது முக்கியமானது இருந்துச்சுன்னா குறுக்கீடு. இல்லை நான் ஒன்று முடிச்சிடறேன். ராகுல் காந்தி எங்கேயாவது சொன்னாரா நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு தரோம்னு சொல்லிட்டு? ராகுல் காந்தி சொன்னதாக உதயநிதி சொன்னார். ஏன் சொன்னார்?
அவர் சொன்னதாக எந்த காணொலியும் அறிக்கையும் கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் கேட்டோம். அப்போ அவர் சொல்லாத விஷயத்தை ராகுல் காந்தி என்கிட்ட சொன்னார்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். நீங்கள் இந்த புரிதலோடு நீங்கள் அணுகினா மட்டும்தான் மக்கள்கிட்ட வந்து நிலையாக நிற்க முடியும். இல்லாட்டி ஏற்கனவே வாழ்வாதாரம் இழந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கலைஞர் 100 நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் எப்படி புறக்கணிச்சாங்கன்னு. அதெல்லாம் அதிருப்தியோட வெளிப்பாடு தானே. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை, மக்களுடைய எண்ணங்களை எப்படி பிரதிபலிக்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவருக்கு என்ன புரிதல் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் அதை அவரை பேச விட்டா தானே செய்திகள் என்னன்னு கேட்கும். இந்த நல்ல அருமையான ஒரு டிபேட்டாக தான் கொண்டு போகிறீங்க. ஏன்னா இதுதான் ஒரு வளர்கிற தலைவனோட வரலாறு புவியல் வெளில வரணுன்றது. நான் என்ன இவரை கேட்குறேன், பேரிடர் காலத்தில் இவர் என்ன போய் செஞ்சார், இப்போ இதை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு இவர் ஆரம்பித்தார். அமைச்சர்கள் போய் அப்படி இப்படி சொல்கிறாங்களா, அதை பற்றி இவர் ஏதாவது சொல்லிடக்கூடாதுன்னு. நான் அவருக்கே இல்லை மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். பேரிடர் காலம் சென்னை எப்படி இருந்தது, இதே எல்லாரையும் பார்த்து கேட்குற மாதிரியே கேட்டாங்க. அவர்கிட்டே கேட்டாங்க போய். அங்கேருந்து பேரிடர் காலத்தில் என்ன உதவி செஞ்சீங்க, அந்த கரையில் இருக்கவனை மயிலாப்பூரில் இருக்கவனை கொண்டாந்து டி நகரில் போட்டில் இறக்கி விட்டு போனீங்களே, இதான் பெரிய சாதனையானு கேட்டாங்க. நாங்கள் திரும்பி பதில் சொன்னோம். சரி எங்கே ஆச்சுங்கிறதுனால கலைஞர் பத்த புள்ளங்கிறதுனால போட்டில் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து இறக்கி விட்டோம் கரையில். எடப்பாடியாக இருந்தால் மயிலாப்பூர்லேருந்து கரையில் இறங்கியிருக்க மாட்டாங்க, கண்ணமாப்பேட்டை சுடுகாட்டில் இறங்கியிருப்பாங்க. எவ்வளோ உயிர் சேதம் நடந்தது, இப்போ என்ன உயிர் சேதம் நடந்திருக்கு நீங்கள் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அந்த 2015 உள்ள வெள்ளத்தை ஒப்பீடு பண்ணணுமா? ஏன்னா இதை விட பயங்கரமாக இருந்துச்சு. ஒப்பீடே பண்ண முடியாது. ஏன்னா அது ஒன்றுமே கிடையாது. ஒரு அம்மா ராத்திரியில் தூங்கிட்டு கையெழுத்து போட மாட்டேன்னு படுத்து கிடந்தது அம்மா, அது அவருக்கு தெரியும். அதை இப்போ வேணால் விவாதம் எடுத்து சொல்லுவோம். முதலமைச்சராக இருந்தது, கையெழுத்து போடலைங்கிற ஒரு காரணத்தினால ஒரே ராத்திரியில் 200 பாடி எடுத்து மறுநாள் அடக்கம் சிமரம்பாக்கம் ஏரி பிரச்சனை இல்லை. இதெல்லாம் யாருக்கும் தெரியாமலாம் இல்லை. இப்போ நான் கேட்குறது, பேரிடரில் இது அமைச்சரோட உதயநிதியோட தலையீடும் எங்கள் அமைச்சரவையும் என்ன குறை வைத்ததுன்னு முதல்ல கேள்வி கேட்போம். அதில் நாங்கள் காம்ப்ரமைஸ்க்கு வரமாட்டோம். இப்போ எல்லாமே ஃபுல்ஃபில்லாக தான் பண்ணோம். ஒன்றிய அரசை கேட்கணும் கேள்வி, நம்ம அதை கேட்குற துணிச்சலுங்க பாதி பேருக்கு வராது. ஏன்னா இங்கே வராது சார். ஏன்னா நாங்கள் கொடுக்க வேண்டிய அத்தனை பணிகளும் நிவர்த்தியாக தான் இறங்கி போய் கொடுத்தோம், களத்தில் போய் நின்று கொடுத்தோம். வராத தலைவர்களை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இவர் இன்னொன்று சொல்கிறார், என்ன உதயநிதிக்கு தெரியுனார். நான் என்ன இவர்கிட்ட கேட்குறேன், என்ன தெரிஞ்சால் நீங்கள் முதலமைச்சர் ஆக்குவீங்க? இவரை வேணால் என்கிட்ட சொல்லுங்கள். என்ன தெரியணும், நாட்டு மக்களோட நாடி கையில் பிடிச்சி உன் அடிப்படை தேவை என்னங்கிறத கேட்க அறிவு இருக்குது. இதே நான் இவரை கேட்குறேன், இந்த அறிவு நாட்டை ஆள்ற பிரைம் மினிஸ்டருக்கு இருந்ததா? விவசாய சட்டத்திருத்தம் கொண்டு வந்தீங்களே, நாடே எழுந்துச்சு போராடிச்சு இல்லை, 600 பேர் செத்தான்ல, அப்புறம் எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட போய் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குனீங்க? சட்டத்தை கொண்டு வந்தது நீங்கள். அறிவு ஜீவிகளாக இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படியே அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அத்தனை ஐயர்களையும் கையில் அடக்கி ஆளக்கூடிய மோடி, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மோடி அப்படியே சட்டத்தை கொண்டு வந்தீங்க. 600 பேர் செத்த பிறகு சட்டத்தை மண்டி போட்டு வாபஸ் வாங்கிட்டீங்க. செத்த குடும்பம்லாம் அந்த பொண்ணுங்க தாலி எடுத்து ரோட்டில் நிற்கிது. யார் இவர் போய் அவனை கேள்வி கேட்பாரு? இப்போ உதயநிதி அமைச்சர் உதயநிதியால் எந்த ரோட்டில் எந்த பொண்ணு தாலி எடுத்து ரோட்டில் நிற்கிது? கனிமொழியே சொன்னாங்களே சாராயத்தால தாலி எடுத்தாங்க சார். கேள்வி கேட்குற இடத்தெல்லாம் விட்டுறீங்க. அந்த துணிச்சலுங்க தமிழ்நாட்டில் யாருக்கும் வரல. இல்லை, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யறது திமுக ஆட்சி. திமுகவில் சில விமர்சனங்கள் வைக்கும் பொழுது அதை எடுத்துக்கு தானே ஆகணும். அதே நாங்கள் திரும்பியும் உங்களை கேட்குறோம், கொடுத்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்கிறேன். என்ன அமைச்சர் உதயநிதிக்கு என்ன தகுதி இல்லைன்னு இவர் இடம் போடணுங்கிறது முதல் கொஸ்டின். துணை முதல்வருடைய மகன் என்பதே ஒரே தகுதியான்னு கேட்குறாங்க. யாரு முதல்வர் மகன் என்பதாலேயே ஒரே தகுதி ஆயிடுமான்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், இந்த நாட்டில் இருக்க அக்கறை அவரை விட யாருக்கு இருந்தது? நீட்டுக்கு எல்லாரும் கையெழுத்து போட்டு க்ளோஸ் பண்ணி ஃபைலை மூடிட்டு போயிட்டாங்க. அவருக்கு என்ன தலையெழுத்து? அப்படியே சைலண்டாக போயிருக்கலாமே, யாரும் பேசலையே, எதிர்கட்சியால போராடலையே. அப்படியே நீட்டு திமுக கொண்டு வரேன்னு சொன்ன நீட்டு அப்படியே களத்தில் இறங்கி எந்த போராட்டமும் தமிழ்நாட்டில் நடக்கலை. ஆனால் நடத்தினது யார் தெரியுமா? ஆளுங்கட்சியில் சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி தான் தலையெடுத்து ரோட்டில் போய் நின்று இறங்கி போராட்டம் நடத்துறாரு. கையெழுத்து இயக்கம் எந்த அளவுக்கு மத்திய அரசு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் சார். அமைச்சர் உதயநிதி நீட்டு பிரச்சனைக்கு வரும்போது பேச்சுக்கும் 2024 ஆட்சி மாற்றம் வந்தவுடன் இந்த காட்சி மாறுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அது அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி உயிரோட வச்சிருக்கணுங்கிறதுனாலேயே தொடர்ந்து நீட்டுன்னு போராடினாரு. என்ன தப்பு? யார் விட்டு பிள்ளை இன்னும் அவர் பிள்ளை டாக்டர் படிக்க போதா? ஒரு அமைச்சருக்கு தேவையான வேலையா? எந்த அமைச்சர் இவ்வளோ அக்கறையோட களத்தில் இறங்கி போராடி இருக்கான்?
இவரால் சொல்ல முடியுமா? விஜயபாஸ்கர் இறங்கி போராடினாருன்னு சொல்ல முடியுமா? எடப்பாடி போராடினார்னு சொல்ல முடியுமா? முதல்ல இவர் போராடினாருன்னு சொல்ல முடியுமா? எத்தனை நாள் இவர் போய் அண்ணா சிலைக்கு முன்னால் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு? எவனுக்கு அக்கறை இருக்கு? அக்கறை யாருக்கு இருக்குன்னு இங்கே பாருங்க சார். அமைச்சர் உதயநிதிக்கு தகுதி இருக்கான்னா அடித்தட்டு மக்கள் மேலே அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற தகுதி இருந்தால் போகிறோம். இல்லை, இது நான் பதில் சொல்லி இது ஒன்றும் முதலமைச்சரோட முதலமைச்சரோட பிள்ளை. நான் சொல்கிறேன் சார், பிரைம் மினிஸ்டருக்கு இல்லாத அக்கறை எங்கள் வீட்டு பெரிய மனுஷனுக்கு இருக்குது. துணை முதலமைச்சர் என்ன முதலமைச்சரே ஆக்கலாம். அந்த அளவுக்கு அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, மக்களுக்கு இறங்கி போய் வேலை செய்கிற துணிச்சல் இருக்குது. உங்களுக்கு யாருக்கு இருக்கு? ஓகே சார், ஓகே. அது முதல்ல வெளியில் பிடிச்சுவாங்க. அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அனைத்து துணிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சுருக்கமா உங்களுடைய சுருக்கமாக சொல்கிறேன். விவசாயத்தை பற்றி இவர் வந்து மோடிட்டு போய் கேளுங்கன்றார்ல. சரி, இப்போ உதயநிதி வந்தவொடனே பரந்தூர் விமான நிலையத்துக்கு விவசாய நிலத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா? அந்த நிலத்தை நான் பிடுங்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா? தரிசு நிலமா இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன்னு சொல்றாரா? சரி, இவர் நீட்டுக்காக அவர் போராடினார்னு சொன்னார்ல, காலில் பூ போட வச்சு வந்தால் தானே உதயநிதி. பெண்களை வைத்து காலில் பூ போட வச்சு அந்த நீட் மரணத்தில் வந்து அந்த உண்ணாவிரத்துக்காக வரும்பொழுது இதுதான் வந்து இவர் சொன்னார்ல சொகுசாக இருக்கிறாரு, இப்படி தான் சொகுசாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இது தேவையான்னு கேட்குறேன். நீட் மரணத்துக்கு வரும்பொழுது இது தேவையா? மக்களுடைய பிரச்சனைக்காக களத்தில் போயிட்டார். இவருக்கு இப்போ சப்ஜெக்டே கிடைக்கலையா? அவர் நடந்து வர்றது நிக்கிறது என்ன கம்பெனி பணி? இது வந்து அங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் செய்யறதே இல்ல. அதுதான் நானும் கேட்கிறேன். இப்படி கேளுங்க சார். அவரை நடந்து வரும்போது பூ போட்டாங்களான்னு என்ன கம்பெனி பனியன் போட்டாருன்னு கேளுங்க சார். அதையும் இவர் குறையா சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இல்ல சார், நீங்க பர்சனலா கொண்டு போகலாம். சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கேன். அவருடைய புரிதல் இல்ல அவருடைய புரிதல் அப்படிங்கிறது அந்த நேரத்துல பூ போடுறது தேவையான்னு கேட்டிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நீங்க பத்திரிகையாளர் ஜெய்சங்கர் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து இந்த விவாதமே என்னன்னா, துணை முதல்வர் பதவிக்கு திரு உதயநிதி அவர்கள் வந்து தகுதியானவரா இல்லையா, அதுதானே. திமுகவுக்கு அது வளர்ச்சியா இல்லையாங்கிற. சரி, ஓகே, அப்படி கூட எப்படி வேணா எடுத்துக்கலாம், தகுதியா இல்லையான்னு கூட எடுத்துக்கலாமே. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது அஜெண்டா இதுதான். இப்போது 2 சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணூரில் வந்து இந்த கடல் நீரில் வந்து ஆயில் கடல் நஷ்டம் போது அப்போ உதயநிதி அவர்கள் உள்ளே வராரு. அப்போ நாங்கள் அங்கே இருக்கிறோம், கொஞ்சம் தூரமாக இருக்கிறோம். நாங்கள் பத்திரிகையில் அனுப்பலை. நாங்கள் எங்கே இவர் வந்து பார்வைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கோ அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இவர் வந்தார், வேகமாக வந்தார். இப்போ ஏன்னா இப்ராஹிம் சார் சொன்னார் இல்லையா, அதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நான் சொல்கிறேன். நாங்கள் எல்லோரும் எல்லாருமே அலர்ட்டாக இருக்கிறாங்க, அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. நேராக அங்கே உடனே அவர் காரில் வந்து நேராக வந்தவர் அதுக்குள்ளே போகல, நேராக வேறு ரூட் எடுத்தார். நாங்கள் எல்லோரும் வந்து அங்கே இருந்த மக்கள் அதிகாரிகள் எல்லோரும் அவர் பின்னாடி ஓடணும். அவர் வேற ஒரு திசையில் போய் பார்த்தார். அப்போ எல்லாருக்குமே அங்கே ஒரு ஷாக் தான். அதிகாரிகள் அத்தனை பேரும் பின்னாடி ஓடினாங்க. அப்போ நான் பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதிகாரிகள் யாரும் ஏமாற்ற முடியாத அளவுக்கு கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறாரு. ஏன்னா வழக்கமாக உங்களுக்கு தெரியும்ல, அமைச்சர் வரனா அவரை வந்து எல்லா இடத்தையும் சிங்காரிச்சு வைப்பாங்க, அவர் போய் பார்ப்பார், எல்லாருக்கும் பார்த்து நல்லா விசாரிச்சு அந்த ஒரு செட்டப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. இவர் திடீர்னு ஒரு ரூட் வேறு ரூட் எடுத்தார். அப்படி இருக்கும்போது அலர்ட்டாக இருக்கிறாரு, அதிகாரிகள் வந்து ஏமாத்திடக்கூடாதுன்னு அலர்ட்டாக இருக்கிறாருன்னு நாங்கள் புரிதல் எங்களுக்கு இருந்தது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த அப்பன் சொத்தா அப்படின்ற அந்த பிரச்சனை வருது இல்லையா, அப்போ வரும்போது இவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. அப்போது வந்து தாத்தா பாணியில் பதில் சொல்கிறார். என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து கேட்டிங்கன்னா பத்திரிகையாளர் வந்து கேட்குறாங்க, கலைஞர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு கேள்வி கேட்கப்படுது, அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல இந்த கட்டம் முடியட்டும் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி பல சம்பவம் சொல்ல முடியும். அப்போ வந்து என்னென்னா, தாத்தா பாணியில் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ மாண்புமிகு மரியாதைக்குரிய அப்பான்னு சொல்லட்டுமா அப்படின்றாரு. அது இன்னும் தான் பிரச்சனையான்ற மாதிரி எனக்கு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முதிர்ச்சி வருதுன்றதை நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, திரு ஐயா கிட்ட கேட்கும்போது திரு வானதி அவர்கள் சொன்னாங்க சார், வானதிக்கெலாம் இதெல்லாம் பற்றி கேட்கறதுக்கு ஒரு தகுதியே கிடையாது. முதல்ல கேட்கவே கூடாது. முதல்ல அவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. அவங்க குடியரசுத் தலைவரை எந்த வகையில் அவங்க நடத்துகிறாங்க பேசலாம், அதை பற்றி இந்த விவாதம் நேரமே பத்தாது. அவ்வளவு அவமானப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்றது உண்மை. அதில் வானதியோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலை பற்றி பேசக்கூடாது. முதல்ல இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், வாரிசு என்பதனாலேயோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பதவிக்கு எந்த பதவியாக இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சி தலைவரோட வாரிசு என்பதற்காக வரணும் என்பதோ அல்லது வரவே கூடாது என்பதோ சொல்லக்கூடாது. அங்கே தகுதி இருந்தால் வரலாம். இப்போ கல்வி அறிவை பற்றி, கல்வி தகுதியை பற்றி நம்ம பேசவே முடியாது. ஏன்னா கல்வி தகுதி இல்லாதவங்க கூட முதலமைச்சர் வந்து திறம்பட செயல்பட்டுருக்காங்க. அப்படி பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்து கல்வி அறிவு உள்ளவர் தான். ஆனால் இது என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இப்போ வந்து உடனடியாக வந்து இப்போ எப்பவுமே வந்து எல்லாருக்குமே ஒரு என்ன சொன்ன ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ ஜெயலலிதானா வந்து பார்த்தீங்கன்னா துணிச்சலான நடவடிக்கைன்னு சொல்லலாம். கலைஞர்னா வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கியத்தனம், நிர்வாகத்திறமை.
இப்போ கலைஞர் இப்போ ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா இரண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கிறாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது தைரியத்தோடும் அதே ஆமா நேரத்துல ரெண்டுமே கலைஞரோட இருக்கிறாரு. அது கொண்டபாணியிலையும். கூடுதலா ஒரு பலம் இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு. என்னன்னா உதயநிதி அவர்கள் இல்லை கூடுதல் பலம் என்னன்னு கேட்டினா அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு நிதானம் எந்த முதலமைச்சர்ட்டையும் கிடையாது. கலைஞர்கிட்ட சொல்லலாம். முதல்வர்கிட்ட சொல்றேன். ஆமாம் ரொம்ப நிதானம் பொறுமை. 4 வருஷம் வந்து எடப்பாடி கிட்ட வந்து எந்த ஒரு அரசியலும் பண்ணாமல் ஆளை விட்டார். கட்டம் சரியில்லை விட்டம் சரியில்லைன்னு கூட வந்துட்டார். எப்படியோ வந்து உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாரு. வாரிசுன்றதுனாலே அவர் வந்துடல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ துணை முதலமைச்சராக உதயநிதியை கொண்டு வரதுக்கான நெருக்கடி என்ன நிகழ்ந்தது? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களுடைய அடுத்த கட்ட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு அச்சப்பட்டோ இல்லை மத்திய பாஜக அச்சப்பட்டோ இல்லை இங்கே இருக்கிற மாநில பிஜேபி அச்சப்பட்டோலாம் இல்லை. 2 பெரும் தலைவர்கள் வந்து உருவாகிறதுக்கான ஆல்ரெடி ஒருவர் உருவாகிட்டார், நாம் தமிழர் சீமான். இளைஞர் பட்டாளம் பெருவரையாக அவர்கிட்ட இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அரசியல் வேலைகள் வர்றதுக்கான அத்தனை வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறாரு விஜய். இன்னும் கட்சி அறிவிக்கலை, கொள்கை அறிவிக்கலை, கொடி அறிவிக்கலை, அவ்வளோதான். கொடி கூட ஏற்கனவே இருக்குது. இல்ல அப்ப இவர்களுக்கு நேராக திமுகவில இருந்து ஒரு முகத்தை காட்டணுங்கிறதுக்காக பண்றாங்க. இப்போ இவர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா தோழர் லெனின் அவர்கள் சொல்றது நான் முழுமையாக உடன்படுறேன். இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியிலே நம்ம உருவாக்கி வைக்கணுன்ற அந்த அடிப்படையில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவரில் இருக்கணும். உடனடியாக கட்சி பவர் கூட கொண்டு வராமல், ஒரு பொருளாதார பதவியில் துணை பொதுச்செயலாளர் பதவி கூட கொண்டு வராமல் நேரடியாக கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? உடனடியாக துணை முதலமைச்சர்னு கேட்டால் அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள் ஈர்க்கப்படலாம் நம்புறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இங்கே வந்து நாம் தமிழர் சீமான் அவர்களுடைய வளர்ச்சியும் கூர்ந்து கவனிக்கப்படுது திமுகவால். விஜய் அவர்கள் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு அச்சத்தையே ஏற்படுத்தி இருக்குன்றது. அதனால தான் இவ்வளோ வேகமாக கொண்டு வராங்கன்னு நான் சொல்கிறேன். சார், விஜய் சீமான் அவர்களுக்காகவே வந்து உதயநிதி அவர்களை முன்னிலைப்படுத்துறாங்கன்றாரு. நீங்கள் நான் வந்து அவங்களோட பாட்டு வந்து வேற பாட்டு, வேற பார்வைங்கிறது வேற பார்வை. அவங்க வந்து ஐயோ சீமானை கொண்டு வராங்க, சீமானெல்லாம் இவர் வந்து எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ண முடியுமா? இவர் இருக்கிறதுனால தானே ஃபேஸ் பண்ணுவாரா மாட்டாரான்னு களத்தில் விட்டா தானே தெரியும். இவரை ஏன் கொண்டு வரீங்கன்னா அதுக்காக தான் சொல்றாரு, அதுக்காக தான் கொண்டு வரீங்க. நான் திரும்பி சொல்கிறேன் சார், நீங்கள் அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க சார். இவங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். அடுத்து ஒரு பெரிய ஆதிக்க சக்தி, ஒரு பெரிய ஏகாதிபத்தியம் இந்த நாட்டை சூறையாடுற மாதிரி வருது. மாநில உரிமைனால என்னன்னு தெரியல, தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களுக்கே தெரியல. ஆட்சியில் இருக்கவன் மாநில உரிமை இவன் எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சரியா உடனே மாநில உரிமை பறி போகுதுன்னு கத்துவான்னா, மாநிலத்தில் எங்களுக்கு அந்த உரிமை இருந்தால் தான் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு 3% உள் ஒதுக்கீடுன்னு கொடுக்க முடிஞ்சுது. அந்த உரிமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்களால் கொடுக்க முடியாது. அப்போ என்கிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால தான் இந்த தம்பிக்கு 1000 ரூபா மாதம் 1000 ரூபா படிச்சிருக்கான், வேலைக்கு போல, அதனால் நான் அவனுக்கு 1000 ரூபா மாதம் கொடுக்குறேன். இது என்னோட அதிகாரத்தில் நான் கொடுக்குறேன். இந்த அதிகாரம் இருக்குது பாருங்கள். இந்த இவர் கேட்பார், படிச்சவனுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்களான்னு. இவர் சீமானோட சிசியன். அப்படி பார்த்தா இருக்கு அந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே. இல்ல இது வந்து ஒரு பிராண்ட் பண்றதே வந்து உங்களுடைய இதே வந்து உங்களுடைய தோல்விக்கான ஒரு இதை ஒப்பிடாதீங்க. என்னை முதல்ல ஃபினிஷ் பண்ண விட்டாதான் நான் எங்கே பேச வரேன்னு உங்களுக்கு புரியும். அவர் அதை தாண்டி கவுண்டர் பண்ணிட்டோம். நான் சொல்கிறது என் அதிகாரம், எனக்குள்ள அதிகாரம். நான் 1000 ரூபா இப்போ பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் என்கிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால கொடுக்குறேன். ஒன்றிய அரசு இந்த அதிகாரம் என்கிட்ட இருந்திருந்தால் நீட்டுக்கு நான் இந்நேரம் தடை விதித்து தூக்கி எறிஞ்சிட்டு அந்த செத்து போன பிள்ளைங்களை தடுத்து நிறுத்தியிருப்பேன். ஆன்லைன் ரம்மிக்கு அதிகாரம் இருந்ததுனால தடை விதித்தேன். கவர்னர் முடியாதுன்னாரு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னா தடை விதித்து தூக்கி எறிஞ்சேன். 5 பேர் சாவறதுக்கு முன்னால் போய் அப்ளிகேஷன் கொடுத்தேன். ஆனால் ஆளுநர் 50 பேர் செத்ததுக்கு பிறகு கையெழுத்து போட்டார். தாண்டி இன்னைக்கு நிறுத்திட்டோம். இது எங்களுக்கு உண்டான அதிகாரம். இந்த மாதிரி அதிகாரம் இருக்குது பாருங்கள். இந்த அதிகாரத்தெல்லாம் இந்த ஒன்றிய அரசு பாசிச பாஜக அவங்களுக்கு இங்கே புல்லு பூண்டு கூட இல்லைங்கிறதுனால அந்த ஆன்மீக ஆட்சி நடத்தணும்னு சொல்லி ஆளுநரை இங்கே வச்சு இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சி திராவிட ஆட்சியை புல்லு பூண்டு கூட முளைக்க முடியாமல் ஆளாக்க ஒரு முயற்சி கிடக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு, இந்த கட்சியை காப்பாற்றுறதுக்கும், அடுத்து இருக்க இளைஞர்கள் பட்டாளத்தை கையில் எடுத்து அவங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து களத்தில் இறங்கி போராடுறதுக்கு நீட்டாக இருக்கட்டும், மாநில உரிமையாக இருக்கட்டும், சனாதனமாக இருக்கட்டும். என்ன தப்பு? சனாதனம்னா என்ன? பிறப்பால் ஒருத்தன் நெத்தியில் பிறந்தான், ஒருத்தன் காலில் பிறந்தான்னு பாகுபாடு பார்க்குற உங்கள் சனாதன வார்த்தை இருக்கு பார், அது தப்புடா. அதே சார் ஒரு இந்த சனாதன விஷயத்துக்கு எதிராக நான் வரேன். நெத்தியில் பிறந்தவன் யார்ரா, காலில் பிறந்தவன் யார்ரா?
இன்னைக்கு இவரால சொல்ல முடியுமா? இது அந்த அதே சனாதன சொல்லுங்க இந்து சார். மக்கள் கட்சி சார்பில் சனாதன பொங்கல் திருவிழா நடந்தது. அதுல எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ கலந்துக்கிறாரு. ஒரே ஒரு நிமிஷம். திமுக வந்து இதுதான் நீங்க சனாதனத்தை எதிர்க்கிற லட்சணமா கேட்பாங்களா இல்லையா? நீங்க எங்கேயோ ஒரு வாத்து முட்டை விடுறது எம்எல்ஏ சார், இங்க திமுகவின் எம்எல்ஏ சார் சாக்கோட்டை இங்க நீங்க சாக்கோட்டை அன்பழகன் போனது சார். இப்ப நீங்க இங்க வந்து என்னை முடிக்க விடுங்க. நான் எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட்டுக்கு போறேன். நீங்க சனாதன மேட்ரு கொண்டு வந்ததுனால சொல்றேன். முட்டை இருந்து கோழி கேள்வி கேட்காதீங்க. சனாதன விஷயம் சம்பந்தமாக கேட்டதுனால நான் சொல்றேன். சனாதனத்துக்கு சொல்றேன். சனாதனம் என்ன ஒரு தப்பா பேசிட்டாரு. புரிதல் முதல்ல யாருக்கு இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிறவனே அதை ஒரு கேள்வியா கேட்கலாமா? என்ன அந்த ஆள் தப்பா சொல்லிட்டாருன்னு ஒரு ஒருத்தர் யோசிங்க. நெத்தில ஒருத்தன் பிறந்திருக்கான், காலில் ஒருத்தன் பிறந்திருக்கான்னு ஒரு சனாதனம் சொல்லுங்க. அதான் சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய புரிதல், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய புரிதல் திமுகவுடைய எம்எல்ஏக்கே இல்லையான்னு கேட்பாங்களா இல்லையா? நீங்க நான் நாட்டை பத்தி பேசுறேன். நீங்க உங்க டிபேட் ஷோல ஏதாவது குறுக்க 2 கேள்வியை கேட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. நான் என்ன அந்த கேள்வி இல்ல அந்த கேள்வி கூட சேர்ந்து வரும்ல. போகாதீங்க சார். அப்படி பார்த்தா நீங்க சனாதனம்னு சொன்னீங்கன்னா ஏன்டா ஆன்மீகத்துல கோயிலில் கும்பிடுறீங்கன்னு கேள்வி கேட்கணும். அறநிலைத்துறை ஏன்டா வச்சிருக்கீங்கன்னு கேள்வி கேளுங்க. சேகர் பாபா ஆட்சி விட்டு நீக்குன்னு கேள்வி கேளுங்க. சனாதன விளக்கம் கொடுத்ததுனால ஆன்மீகம் வேற, நீங்க சொல்லக்கூடிய சனாதனத்திற்கான விளக்கம் வேற. கேள்வி கேளுங்க. என்னோட தலைவனை வருங்கால தலைவனுக்கு உண்டான வரலாறு புவியில கேள்வியா வச்சுங்க. இந்த தலைவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முடிஞ்சா நீங்க அதை மட்டும் கேள்வியா என்கிட்ட கேளுங்க. நான் கேள்வி எங்க வரேன்? இந்த மாதிரி ஒரு கேள்வி சனாதனம்னு வேற யாராவது இந்த நாட்டில் சொல்லிட்டு இந்த ஒன்றிய அரசுலேருந்து தப்பிச்சு இன்னைக்கு வெளில போயிருக்க முடியாது. இந்த நாட்டில் அவர் அறிவுபூர்வமாக தான் கேள்வி கேட்டார். ஏண்டா ஏற்றத்தாழ்வுன்னு ஒரு மனுஷனுக்கு ஏண்டா வச்சிங்க? நெத்தியில் ஒருத்தன் பிறந்தான், காலில் ஒருத்தன் பிறந்தான், எவனும் அப்படி இல்லைடா, எல்லாருமே மனுஷனுக்கு தான் பிறந்தான், ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பிறக்கலடான்னு அர்த்தம் இல்லாமல் பேசாதீங்கன்னு ஒரு கேள்வியை வச்சார். உடனே அப்படியே சனாதனம், இவர் சனாதனத்தினால வந்தது, நார்த்தில் தோத்துச்சு, சவுத்தில் ஜெயிச்சுது, இதெல்லாம் தூக்கி மூலையில் போடுங்க. ஒரு தலைவன் சொன்ன வார்த்தையிலிருந்து பின்வாங்க மாட்டேன், எக்காரந்து போட்டு பின்வாங்க மாட்டேன், ஷுட் நாட் கோ பேக் ஆன் மை வேர்டுன்னு சொன்ன ஒரே தலைவன், துணிச்சலான தலைவன் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்கு, கூப்பிட்டு கேட்கட்டும். நான் நீதியரசரையே பார்த்து கேட்குறேன், நான் சனாதனம் ஒழிப்புன்னு சொன்னதில் என்னையா தப்பு? உன் சனாதனம் என்ன சொல்லுது? பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ங்குது. இவர் இப்போ பிறப்பால் உயர்ந்தவன் சொன்னால் எங்கே பிறந்தாரு நான் கேள்வி கேட்பேன். நெத்தியில் பிறந்தான்னு சொன்னால் டெலிவரி பார்த்த டாக்டர் எவன்டான்னு கேள்வி கேட்பேன். என்ன பைத்தியகாரத்தனமாக ஒரு சனாதனத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவரால் போச்சுன்னா எதுவும் போல வாழும் பெரியாரா அவர் ஒருத்தர் இங்கே இருக்கட்டும். எந்த தலைவனுக்கு எதிர்கட்சிகள் எடுத்து சரியான முறையில் பாருங்க, இல்ல நீங்க சொல்லக்கூடிய பார்வையில் வைக்காம டைவர்ட் பண்ணி கொண்டு போறாங்கல்ல. பாஜகங்கிற ஒரு பாசிசத்திட்ட மீண்டும் மோடி வந்தா இங்க யாரும் நாட்டில் டாடி சன்னா வாழ முடியாது, கேடியாக தான் வாழ முடியும். அந்த அளவுக்கு நாட்டில் அவங்க அராஜகமும் ஆதிக்கமும் அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் ஒழிச்சா இந்த 4 பேர் ஷோ இப்போ நடக்கிற மாதிரி 24 அப்புறமும் நடக்கும். மோடி ஆட்சிக்கு வந்துட்டா நீங்கள் ஷோ நடத்துவீங்களா இல்லை இதையும் கூட்டிகிட்டு போவீங்களான்னு ஒரு கேள்விக்குரிய நான் வைப்பேன். இந்த அளவுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ஆயிடுச்சு சார். இப்போ மோடியை எதுக்குற துணிச்சல் தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்குன்னு ஒரு கேள்வி வச்சோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க சனாதனம் இவர் சொன்னதுனால நார்த்தெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் தேசிய ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசுனாங்க, அங்க இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் நோக்கர்கள்லாம் பேசுனாங்க. நாங்க யாரை பத்தியும் கவலைப்படல, கவலைப்படக்கூடிய இடத்துல என் தலைவன் இல்ல. இந்தியா கூட்டணி பத்தி கவலை இல்ல உங்களுக்கு? பொறுத்த மட்டில இந்தியா கூட்டணி பத்தி கவலை இல்ல எங்களுக்கு. தேசிய அளவுல உங்களுடைய கூட்டணி ஜெயிக்கணும்ன்றத பத்தி கவலை இல்ல. பெரிய நீங்க என்ன காங்கிரஸ் கூட்டணிங்கிறீங்க, ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இது எல்லாம் வந்து ஆளணுங்கிறதுக்கான கூட்டணி. காங்கிரஸ் பெரிய கூட்டணி இல்லையா? என்னை முடிக்க விடுங்க சார். இந்த கூட்டணி ஆளணுங்கிறதுக்காக கூட்டணிக்கு வரல, இந்த நாட்டில் வாழணுங்கிறதுக்காகவே சேர்ந்த கூட்டணி. இல்லைன்னா இந்த பிஜேபி கிட்ட நாட்டில் வாழவே முடியாதுடா. அந்த கட்டத்துக்கு வந்த பிறகு சேர்ந்த கூட்டணி. அப்படியே என்னவோ பெரிய காங்கிரஸ் நாங்களும் 2 பேரும் 50 வருஷமா நான் இப்படியே அக்கா தங்கச்சி மாதிரி வாழ்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து இந்திய என்னைக்காவது வாழ்கன்னு சொல்லியிருக்கா? ஒழிகன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுமா காங்கிரஸ் இந்தி ஒழிகன்னு? நாங்கள் சொல்கிறோம், காங்கிரஸ் கூட்டணியில் வச்சுக்கிட்டே இந்தி ஒழிக, விருப்பம் இருந்தால் இல்லைனா வெளில போவோம். நாங்கள் வந்து எதுக்காரங்க மட்டும் கொள்கையிலையோ இல்லை எங்கள் பாலிசிலையோ பின்வாங்குற ஆள் இல்லை. எங்களுக்கு தேவை ஒரு தலைவன். அந்த தலைவனுக்கு வேலை எங்கள் கட்சி கொள்கையும் பகுத்தறிவு சிந்தனையும் இந்த நாட்டில் மூட நம்பிக்கையும் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் வழிவிடுற மாதிரி அவன் எதிர்காலத்தை நோக்கி ஒரு போராளி தான் எங்களுக்கு வேணும். இந்த பாசிசத்தை எதிர்க்கிற ஒரு போராளி வேணும்.
அதுக்கு உதயநிதிக்கு முழு தகுதி இருக்குது. முதலமைச்சராக்கிற தகுதி கூட அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரெடியாக இருக்குது. அது எங்களுக்கு போகிறோம். சும்மா உட்காந்து இவருக்கு என்ன இருக்குது, இவருக்கு என்ன இருக்குது, பனியன் போட்டாரா சட்டி போட்டாரான்லாம் பதில் சொல்கிற இடத்துல நாங்கள் இப்போ இல்லை. இப்போ இறுதிக்கட்டமாக உங்களுடைய இறுதி கருத்தை நிறைவு செய்ய. அவர் பனியன் போகிறாரு, அம்மனம்மா கூட சுற்றுறாரு, அதை பற்றி நான் எங்கேயுமே கேட்கல. நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இவர் என்ன சொன்னார், தம்பி வந்து இப்போ அவர் வேலை செய்யாமல் இருக்காருன்னா அவருக்கு 1000 ரூபா நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. அப்போ இது வரைக்கும் ஆண்டுக்கு 2 லட்சம் வேலை வாய்ப்பு ஏற்படுத்துவேன்னு சொல்லிட்டு அதை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுனால தானே 1000 ரூபா கொடுக்குறீங்க. வேலை வாய்ப்பை கொண்டு வரதுக்கான வழி எதுவும் பார்க்கல. அதான் பார்த்தேன், அம்பானி அதானி ஆட்சி மசாலாலாம் உலக முதலீட்டாளர்கள் தான். அதனால தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. கரெக்டா? நான் பார்த்தேன், அவங்க தான் உலக முதலீட்டாளர் மாநாடுன்றதுல வந்து கலந்துக்கிட்டது. ரைட்டு. இன்னொரு ஐயா இருங்க, நான் இப்போ நீங்கள் பேசும்போது நான் அமைதியாக இருந்த நாகரிகமா இருங்க, நான் பேசுகிறேன். ரெண்டாவது விஷயம், திமுக காசே இல்லை, இந்த பணத்தை கொண்டு போய் கொள்ளடிச்சு பணத்தை கூட வச்சாங்கல்ல. ஐயா இருங்க, நான் பேசுறேன், ஆஃப் பண்ணுங்க. அது பணத்தை கொண்டு போய் அப்படியே பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட வச்சாங்கல்ல, யார் சார் இது? திமுக காரன் தானே. ஜெகத் ரட்சகனுடைய காலேஜில் தானே வச்சிருந்தீங்க, சரிங்களா? நீங்கள் இருக்கக்கூடிய இல்லை இது எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கொண்டு போய் அங்கே பணத்தை கூட வைக்க வேண்டியது, கொண்டு போய் வெளிநாட்டில் முதலீடு செய்ய வேண்டியது. எங்கே இந்த பணம் வந்துச்சு? நீங்கள் முதல்ல வந்து சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்களா? சமூக நீதியை சவப்பெட்டில் ஏற்றுறது இவங்க தான். இவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து அப்படியே சாதிய ஒழிப்பு ஒழிச்சிட்டா. எங்கே ஒழிச்சிங்க? இன்ன வரைக்கும் வந்து ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்கு. இங்கே இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கஞ்சா வந்து எவ்வளோ புழங்கிட்டு இருக்கு. இங்கே வரைக்கும் இது வரைக்கும் வந்து எத்தனை வேங்கவேல் பிரச்சனை 1 வருஷம் ஆச்சுல, ஏன் இது வரைக்கும் உங்களால் தீர்வு எட்டப்படவே முடியல? சமூக நீதி பேசுகிறாங்களா? சரி. ரெண்டாவது, இவர் சொன்னார் சிறுபான்மையின் பாதுகாவலர்னு. சிறுபான்மையின் பாதுகாவலர்னு வெளியில் நடிச்சிக்க வேண்டியது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக 4 முறை திமுக தான் அஃபிடவிட் தாக்கல் செஞ்சு இந்த இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்தால் மிகப்பெரிய கலவரம் வரும், வன்முறை வரும் தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டு ஏன் அதை செஞ்சீங்க அந்த வேலையை முதல்ல? ரெண்டாவது, இப்போ தமுமுகவே வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் ஒரு சிலருக்கு பரவல் வெடிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக. இவங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல. இல்லை இப்போ 4 வாட்டி வந்து ஆப்படிச்சு விட்டு அப்புறம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலன்றதா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எதுக்கு நீங்கள் தான் பாதுகாவலன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு 4 முறை போய் அப்படியே தாக்கல் செஞ்சீங்கன்னு கேட்குறேன். இவர்களை விடுதலை செய்யக்கூடாதுன்னு எதுக்காக தமிழக அரசு போய் வாதிடுச்சு? ஒன்று. ரெண்டாவது, சிறுபான்மை பாதுகாவலன்றீங்க ஏதோ இப்போ போன வாரம் நடந்த விஷயம் தான். MCC கல்லூரிக்கு வந்து எதுக்காக சீல் வச்சிங்க? அந்த கல்லூரிக்குள்ளே போய் சீல், அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. நீங்கள் போய் சீல் வைக்க வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? அழகுமீனா IAS எதுக்காக போய் சீல் வச்சிங்க? ரெண்டாவது, அங்கே கிறிஸ்மஸ் பெருவிழா நடக்க இருந்துச்சு, அதை தடுப்பதற்காக சீல் வச்சிங்க. அதை எதிர்த்து கேட்டு தமுமுகவுடைய துணை பொதுச்செயலாளரும் விடுதலை சிறுத்தையுடைய துணை பொதுச்செயலாளர் வன்னியரசும் சேர்ந்து 3000 பேர் சேர்ந்து தாம்பரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அறப்போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்களை காவல்துறை வச்சு அடிக்கிறீங்க. அதை வந்து காவல்துறை பெண்களையும் குழந்தைகளையும் அடிக்காதீங்க பலமுறை சொல்லி நான் கைதாக தயாராக அடிக்காதீங்கன்னு சொன்னால் திரும்ப அடிக்கிறீங்க. அப்போது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர் சொல்லாமே போய் காலேஜுக்குள்ள வச்சு நீங்கள் சீல் வைப்பீங்க. அப்படி ஆட்சியில் உள்ளவங்க சொல்லலை நாங்கள் சீல் வச்சோன்னா அழகுமீனா நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்ல. ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? அதனால தான் வந்து இன்னைக்கு தமுமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் ஓபன் மைக்லேயே சொல்லிட்டாரு, உங்களுக்காக ஓட்டு போட்டு உங்களுக்காக வாதாடினீங்களா இல்ல உங்களுடைய இந்த தலைப்பு வந்து உதயநிதி முதல்வர் துணை முதல்வர் ஆகலாமா? நான் பேசிட்டு இருக்கேன், அது வந்து அவர் பயப்படுறாரு. அவர் அமைதியா இருக்கு சொல்லுங்க, நான் சொல்றேன். அதாவது அவருக்கு வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி வந்து அவருடைய தவறு பதறாரு பாத்தீங்களா? அவங்களுடைய தவறு பதறாரு பாத்தீங்களா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கும் போது அவர் குறுக்கிட கூடாது, புரியுங்களா? அவர் பேசும்போது நான் குறுக்கிட்டேனா? இல்ல அவர் பேசும்போது நான் குறுக்கிட்டேனா? அவர் எதுக்காக பேசுறாரு? அவங்களுடைய தவறுகளை சொன்னோடனே யாருக்கு பதிவு பண்ண பேசுறாரு, புரியுதுங்களா? நீங்க தான் சார் பிஜேபி வெள்ளக்கூடை தூக்கிட்டு ஓடுனது யாரு? மோடி வந்தோடனே வெள்ளக்கூடை தூக்கிட்டு ஓடுனது யாரு சார்? நானா ஒண்ணு நீங்க ஓடுனீங்களா? மோடி பாத்தீங்களா? அவரு சார் நான் போய் பிரதமரை பார்த்தா இவங்க போய் பிரதமரை பார்த்தாங்களா? பதறீங்களே, அதெல்லாம் பதட்டம். யாரும் மனசாட்சி உள்ள ஒரு சிறுபான்மை கூட எங்க நெஞ்சில கையை வச்சு எங்களை கூட சொல்ற இடத்துல நாங்க நடக்கல. அவங்களுக்கு துணிச்சல் இருந்தா வெளியில வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் அவங்க இருக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிற இடத்துல மோடி நாட்டை விட்டே வெளில போன்னு சொல்ற மோடியை கேட்கிற துணிச்சல் திமுக காரணத்தை தவிர எவனுக்கும் இல்லை. இல்ல முடிக்கவே இல்லை. அவர் அதுக்குள்ளே பதறிட்டு உள்ள வந்துட்டாரு. நான் என்ன சொல்றேன், இவர் சொல்றாரு சிறுபான்மையை வந்து யாருமே வந்து அப்படியே துணிச்சல் இல்லாம பேசுறாங்கன்ட்டு. பெண்களையும் குழந்தைகளை அடிச்சோன்னே ஓப்பன் மைக்கில் யாக்கு சொன்னார், இது வரைக்கும் திமுககாரன் வரணும் வேலை செஞ்சோம்ல, கட்சி பிடிச்சி கொடி பிடிச்சா வேலை செஞ்சோம். இப்போ நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களே காவல்துறை வச்சு அடிக்கிறீங்களா? இனிமேல் ஓட்டை மாற்றி போடுறான், இனிமேல் தேவையில்லைண்ணா. ஏற்கனவே STP அந்த பக்கம் போயிடுச்சா? இவர் சொல்கிறார்ல, சரி திருமாவளவனுடைய கட்சியை சேர்ந்த வன்னியர் துணை பொதுச்செயலாளர் வந்தார். எங்க இவங்க திமுக தைரியமா நாள் சொல்ல சொல்லுங்க, காங்கிரஸ் வேணா, விடுதலை சிறுத்தை வேணா, தமுக வேணா, நாங்கள் தனிச்சு நின்று ஜெயிச்சு காட்டோம்னு கிழிச்சிருவாங்களா?
நான் கேக்குறேன், நீங்க வந்து அந்த கூட்டணி வேணா அந்த ஸ்டஃப் இந்த கட்சிகளுக்கு இருக்கா? எந்த கட்சி எந்த ஸ்டெப்? திமுக விட்டு வெளியேறதுக்கான ஸ்டஃப் இருக்கா? அவர் இப்ப சொன்னாரு காங்கிரஸ்லாம் ஒரு கட்சியா, நீங்க தைரியமா சொல்லுங்கன்ற. ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ள போய் அப்படியே பின்னாடி அப்படியே கொடை பிடிச்சே போறீங்க? இந்த பக்கம் மோடிக்கு வெளில கூட, அந்த பக்கம் வந்து ராகுல்கிட்ட போயிட்டு பம்புறது என்ன பம்மாத்து வேலை காட்டுறீங்கன்னு நான் கேட்கறேன். இங்க நீங்க உங்களுடைய ஆட்சியில் தாங்க இவ்வளவு பெரிய ஊழல் இருக்கு, இவ்வளவு பெரிய கனிம வளை இருக்கு, இவ்வளவு பெரிய ஊழல் இருக்கு, இவ்வளவு பெரிய கனிம வளை ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. பஸ் டயர்ல கூட மறுசுழற்சியில கூட ஊழல் செய்றீங்க. ஏன்னா பாலில் கொழுப்பு திட்டுறீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீங்க எல்லாத்துலயும் ஊழல் பண்ணுவீங்க. எதை பத்தியும் நான் கேள்வி கேட்க கூட, கேள்வி கேட்டா ஒரு பிஜேபி என்ன கேள்வி கேட்டா என்ன பிஜேபி இருக்கக்கூடிய பிரச்சனை பேசிட்டு இருக்கு. அதை சரி செய்யறதுக்கு துப்பு இருக்கணும். முதல்ல ஆட்சியாளர்கள் உட்காந்துக்கிட்டு நீங்க வந்து நாங்க மன்னர் போல தான் இருப்போம், நாங்க வந்து இந்த மாதிரி தான் இருப்போம், அந்த மாதிரி இருப்போம் சொல்றது கிடையாது. நீங்க வந்து கோட்டு போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு கோட்டு போட்டோன்னே பார்த்து நல்லா இருக்குன்னு கேட்கறது ஆட்சி முறையா? இங்க இருக்கக்கூடியவர் சொன்னார்ல, மக்கள் ஆதரிக்கிறாங்க, மக்கள் ஆதரிக்கிறாங்க. எங்க மைக் எடுத்து போய் கேளுங்க, மக்கள் ஆதரிக்கிறாங்க பார்ப்போம். இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் அவர் தன்னிச்சையா போராட்டி இருக்காங்க. இந்த ஆட்சியில தானே சொன்னாங்க மக்கள் வந்து இனிமேட்டு ஓட்டு கேட்டு வந்தா செருப்பால் அடிப்போம். யார் சொன்னா? களத்துக்கு நான் போனேன்னு கேட்கறேன். நான் போனேன் எண்ணூர்ல, உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் வந்திருக்கீங்கல்ல. ஒவ்வொருத்தரும் களத்துல 5 நாள் நம்ம வந்து எண்ணூர்ல இருந்தோம், வடசென்னை முழுக்க போயிருந்தோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொன்னா, நீங்க செஞ்ச தப்பு 98% வேலை பண்ணி நிறைவேஞ்சுன்னு சொன்னீங்களா, வெறும் 2% 4 மாவட்டம் முங்குமான்னு கேட்கிறேன். அவன் நின்ன இடத்துல பேண்டுகிட்டு இருந்தானே, அப்ப அது எங்க போனீங்க நீங்களா? அப்ப அவனால உட்காந்து பேச முடியாம இழுப்பளவு தண்ணியில இருந்துச்சு. பெண்கள் அவ்வளவு விஷயம் சொன்னாங்களே, சோத்துக்கு ஒருவேளை சோத்துக்கு தண்ணிக்கு எங்களை பிச்சருக்கு விட்டீங்களான்னு சொன்னாங்களா இல்லையா? நான் இது வரைக்கும் எவன்ட்டு போய் 10 காசு கேட்டது இல்லைங்க. பெருவெள்ளத்துல ஒட்டுமொத்தமா முங்கி போச்சு அப்படின்ட்டு அப்பெல்லாம் எங்க போனீங்க வாய் வச்சுக்கிட்டு? அப்பெல்லாம் எங்க போனீங்கன்னு கேக்குறோம். நீங்க நான் என்ன சொல்றேன், ரெக்கார்ட் பண்ணி ஆமா உங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படிதான் நீங்க எதுக்கு உங்களுக்கு பதட்டமா இருக்கும். சோ இந்த எந்த புரிதலும் இல்லாத இந்த 8 கோடி நபரை அடுத்து வந்து இவர் வந்து போய் காங்கிரஸ் கட்சி தலைவர் துணிச்சல் இருந்தா சிஎம் கிட்ட மனு கொடுக்க சொல்லுங்க. அந்த அவர் துணிச்சல் தான் நானே சொல்லல, முட்டு கொடுக்கறதா பழகிட்டீங்க இல்ல, நீங்க முட்டு கொடுக்கறதா பழகிட்டீங்க. காங்கிரஸ் சரி இவர் சொல்றாருல, நான் அதை கேக்குறேங்க. கூட இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுக, இந்தியன் முஸ்லீம், தீகா, வைகோ ₹1 வாய்த்தவர்கள் விவசாய மீது குண்ட சட்டை போட்ட எல்லாம் பொத்திட்டு தான் இருந்தீங்க. அத்தனை பேர் வெளியே போக சொல்லுங்க, போக சொல்லுங்க. அத்தனை பேர் வெளியே போக சொல்லுங்க. சேர்த்துதான் சொல்றேன், முட்டு தான் கொடுத்தீங்க. மக்கள் பிரச்சனை இப்ப நான் சொன்னேன்ல இவர் காங்கிரஸ்காரர் இல்ல, மக்களுக்கான புரியுதா? நான் காங்கிரஸ்காரர் கிடையாது, மக்களுக்கான. காங்கிரஸ் ஐயா நான் திமுக தமிழ் சேர்த்துட்டே முட்டு கொடுக்கறது திமுக இல்லாமல வந்து காங்கிரஸ் தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த நாட்டு நலனை கருதி இப்படி சும்மா சரி காங்கிரஸ் எல்லாம் பேச நிறுத்துங்க. சரி நீங்க தைரியமா சொல்ல சொல்லுங்க. காங்கிரஸ் வேணாம், ஓய் முதல்ல காங்கிரஸ் வேணாம் சொல்ல முடியுமா உங்களால? அவரால சொல்ல முடியுமா கேக்குறேன். மக்கள் பிரச்சனை பேசிட்டு பிஜேபி காரனா என்ன அர்த்தம் இருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா முழுவதும் செல்வாக்கு இருக்குதா? கம்யூனிஸ்ட் இருக்கா? ஆமா இருக்கு. கம்யூனிஸ்ட் இருக்கா? நான் சொல்றேன், கேரளால நான் சொல்றேன் எங்க போனாலும் இருக்குது. இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்துல மோடி கண்ணுல நோண்டாங்களே, அங்க சிவப்பு கொடியை பார்க்கலையா நீங்க? இங்க என்ன புடுங்குனீங்க? என்ன இங்க விவசாயிகள் மீது குண்ட சட்டை போட்டா என்ன பண்ணீங்க? நான் கேக்குற கேள்வி விவசாயிகள் மீது குண்ட சட்டை போட்டா இங்க போட்டு கேள்வி பதில் சொல்லுங்க. நீங்க கேள்வி பதில் சொல்லுங்க. உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்ற என்னுடைய நிறைவு கருத்தா இல்ல இது விவாதமா மாற மாட்டேங்குது? நிறைவு கருத்து நான் சொல்லி முடிக்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி ரொம்ப வலுவாக இருக்கிறதா? இந்தியா கூட்டணியில நல்லா நோட் பண்ணி, நான் லெஃப்ட் சைடு தாங்க. இன்னைக்கு இந்தியா கூட்டணியில அந்த கூட்டணியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது திமுக தான். திமுக நக்கிட்டு போவாங்க காங்கிரஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சைடு ஆமா என்ன ஆமாங்க ஃபேக்ட் சொல்றேன். நார்த் சைடுல எங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க சொல்லுங்க. நார்த் சைடு நீங்க தானே பேசி முடிச்சு விட்டீங்க. சனாதன மேட்டர் பேசிட்டு சரி உதயநிதி பத்தி சொல்லுங்க. சரிங்க உதயநிதி பத்தி காப்பாத்த துப்பு இல்ல. சனாதன மேட்டர் காங்கிரஸ் கட்சி காப்பாத்த துப்பு இல்ல. ஏன் துப்பு இல்லாம போச்சு? ஏன் துப்பு இல்லாம போச்சு? இங்க துப்பு இருக்குல்ல. ஆமா துப்பு இருக்கனால உதயநிதி கிழிச்சிருச்சு. துப்பு இருக்கனால உதயநிதி கொண்டு வந்தாங்க. அடுத்த கட்ட லீடர்ஷிப் உருவாக்குறதுக்கு காங்கிரஸ் கட்சியில துப்பு கிடையாது. ராகுல் காந்தி வந்தாரு தமிழ்நாட்டுக்கு, தெரியும்ல யார் வந்து வேலை செஞ்சாங்கன்னு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் கூட வரல, எல்லாம் நாட்டுல இருந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி மாதிரி தொப்பி போட்டுக்கிட்டு எங்கடா தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரங்க எங்கடானா மகான் காந்தி மகான் அப்படின்னு உட்காந்து காந்தி மட்டும் உட்காந்துட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரங்க சப்ளை கட்ட அடிச்சு உட்கார்ந்து. ஆமா ஆமா காங்கிரஸ் கட்சிக்காரங்களா பக்தியை பத்தி பேசலாமா? எலக்ட்ரோ பாலிடிக்ஸ்ல மக்கள் கிட்ட எப்படி செல்வாக்கு பெறணும்னு தெரியுமா உங்களுக்கு? இவ்வளவு நாளுங்க இந்திய சுதந்திர போராட்டத்துல வெள்ளக்காரங்க கிட்ட நாட்டை கொண்டு போய் குத்த வச்சுட்டு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அடுத்த கட்ட லீடர்ஷிப்ல பொலிட்டிக்கலைஸ்ட் ஆளை வளர்த்து வச்சிருக்காங்களா? உங்க கட்சியில வளர்ந்துட்டாங்களா? ஆமா எங்க கட்சியில வளர்ந்துருக்காங்க. எங்க கட்சியில வளர்ந்துருக்காங்க. நான் சொல்லுகிறேன், சிபிஎம் உடைய ஆல் இந்தியா செக்ரட்டரி சீதாராம் யெச்சூரி முதல்ல அறிக்கை கொடுக்கிறாரு, காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கணும். என்னன்னு அவர் என்ன கேட்டுக்கோங்க, காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துருக்கணும். நாங்க ராமர் கோயிலுக்கு நாங்க வரமாட்டோம்டா அப்படின்ட்டு.
10 நாள் கழிச்சு திமுக சொல்லுமா, கூப்பாடு போக போட்டு எங்க திமுக காரர் சொல்லுவாரு இங்க வெயிட் பண்ணல போக மாட்டேன்னு கேளுங்க, சொல்லுவாரா? அவங்க ஆளே கூட்டு போறேன்றாங்க. நாங்க போகல, நான் இங்க வரேன். ஆல் இந்தியா பாலிடிக்ஸ் நான் வரேன். ஆல் இந்தியா politics, சீதாராம் தமிழ்நாடு யெச்சூரி politics துணிச்சலே சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் ஏன் இருக்கக்கூடிய கார்கேவுக்கும் துப்பு கிடையாது. ஆக்சுவலி பாலிடிக்ஸ் கேளுங்க. இல்ல நான் இன்னும் யாரு எங்க 10 நாள் கழிச்சு முதல்ல நான் சீதாராம் யெச்சூரி சிபிஎம் சொல்றேன். ரெண்டாவது வரேன் நானு திமுகவுடைய அதாவது என்னன்னா திமுக சொல்லிவிடுமா, திமுக கிட்ட போயிட்டு சீட்டு வாங்குறதுக்காக போவீங்களா எம்பி சீட்டு, அப்ப பேசுங்க உங்க எகத்தாளத்தை பேசுறீங்களா? நீங்க தேர்தல் வரப்போகுது 4 மாசம் போயிட்டு சீட்டு கேட்கணும். எங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி தனியா நிக்க போறேன்னு சொல்லுங்க. அதாவது பேசக்கூடாது. எங்களுக்காவது 10 சீட், உங்களுக்கு 10 சீட்டை கொடுத்தா சீட்டே இல்ல. ஒரே ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட்டை வச்சுக்கிட்டு தான் காஷ்மீர்ல ஆசிரியர்களுடைய அந்த ரேபிஸ்டுகள் தமிழ்நாட்டுல இன்னைக்கு விவசாய சட்டம் தொழிலாளர் சட்டத்தை போட்டு உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு திமுக அரசாங்கத்தோட கூட்டணி வச்சிருக்காங்க. கொள்கை கூட்டணி கிடையாது, தேர்தல் கூட்டணி. வேலை நிறுத்த அதிகமாக்கணும்னு சொல்லும் போது யாரு போறான்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களா? எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியுங்களா? 2 பேர் வந்து தெருவில் கொடி பிடிச்சிட்டு காங்கிரஸ் கட்சி கொடியை பிடிச்சிட்டு போராட சொல்லுங்க. சிபிஎம் நின்னுச்சு, சிபிஐ நின்னுச்சு, சிஐடி நின்னுச்சு, ஏஐடிசி நின்னுச்சு. ஏன் இவங்க திமுக அமைப்பை கூட தூக்கி வளைச்சு போட்டு தொழிலாளர் தூக்கி வளைச்சு போட்டு கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்துறாங்க. விவசாயம் மீது குண்டர் சட்டம் நான் விஷயத்தை முடிக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எதை விரும்புகிறதோ அதை காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது நான் குற்றம் சுமத்துறேன். திமுக நான் முடிச்சிடுறேன். அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில முடிச்சிடுறேன். அதிமுகவோடு எஸ்டிபிஐ கூட்டணி சேர்ந்து விட்டது அப்படின்னா எதுக்கு கூட்டணி சேர்ந்துச்சு? இந்தியா முழுவதும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய செல்வாக்கு என்ன? காலங்காலமாக இந்து பாசிஸ்ட் கட்சிக்கு எதிராக களத்தில் நின்ன எஸ்டிபிஐ இன்னைக்கு அதிமுகவோட போயிடுச்சு. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? எனக்கு தவந்து முட்டியெல்லாம் தெரிஞ்சு போச்சு, என்னால போக முடியுமான்னு தெரியல, ராமர் கோயிலுக்கு போறேன்றாரு. எஸ்டிபிஐ காரங்க எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? சரி, இந்தியன் பாலிடிக்ஸ்ல எப்படி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு எது நாட்டு மக்களுக்கு தேவைன்றது அவசியம். அந்த இடத்துல இன்னைக்கு திமுக வெரி ஸ்ட்ராங்கா இருக்குது. நான் சொல்றேன், சப்போஸ் திமுக காங்கிரஸை கட்டி விட்டு பிஜேபிக்கே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சும்மாவா? அவங்க தான் லீட் பண்ணுவாங்க. அதை விடவும் வலுவான கட்சி திமுக. காலே இல்லாத இடத்துல டீ ஆத்துறது கூட ஆள் கிடையாது. சும்மா காங்கிரஸ் கட்சியில இருக்கு. நான் வந்து காங்கிரஸ் கேள்வி கேட்டால் பதில் சொல்லிடலாம். ஒருவேளை அண்ணன் எடப்பாடி காங்கிரஸ் போல தெரியுது எனக்கு. ஒருவேளை அவர் ஏதோ தனியாக ஒரு ரூட்ல போறாரான்னு எனக்கு தெரியாது. பதிலே சொல்ல மாட்டேன். முதல்வர் புலம்புனாரா? இருக்கக்கூடிய அமைச்சர் கனவு கன்னியா மாதிரி என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க சொன்னது நானா முதல்வரா? அவர் அதுக்கு பேர் சொல்லிட்டோம். இன்னைக்கு வந்து துணை எல்லாரும் துணையா இருக்கிறாங்க. முதலமைச்சர் என்ன துணையா இருக்கீங்க? என்ன துணையா இருக்கீங்க? இதை பத்தியெல்லாம் அப்புறம் எடப்பாடி காங்கிரஸ் காமராஜர் வந்து உண்மை ஏற்றுக்கொண்டது கூட அவங்களுக்கு அடிப்படை தேவைன்னா அப்ளிகேஷனை எங்க முதல்வர்கிட்ட கொடுக்கட்டும், அதை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இல்ல பாதிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கிறவருக்கு நான் பதில் சொல்லணும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு பாதிக்கப்பட்டு கிடக்கு. விடை சொல்றது முதலமைச்சர் அவர் பார்த்துக்கிட்டான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவர் துணை முதலமைச்சர் கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு அண்ணன் பரிந்துரை பண்ண மாதிரி அது கூட வேண்டாம், முதல்வரே கொடுக்கலாங்கிற அளவுக்கு இவர் முன்னிலையில் சொன்னது மாதிரி இவர் முன்னிலை, அதாவது இவர் வழிமொழிந்ததை இவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன்னு வச்சுக்குவோம். ஆனால் அதையும் தாண்டி சுற்றி வளைச்சி எங்கே போறீங்க? உடனே இது ஒரு வாரிசு அரசியல். இந்த வாரிசுங்கிறதுனால தான் இவ்வளோ கேள்வி நீங்கள் கேட்டீங்க. இதே வாரிசு இல்லைன்னா யாரும் கேள்வி கேட்டுக்க மாட்டீங்க. அனுபவம் இல்லை வாரிசுன்னு சொல்லி கேள்வி இல்லை, அனுபவமே இல்லாத நபருக்கு தான் கேள்வி. அரசியலில் 2 புரிஞ்சுக்கிங்க. ஒன்று, அந்த எடப்பாடியை கேட்டால் நான் அம்மா ஜெயலலிதாவோட வாரிசுமாரு, சசிகலாவை கேட்டால் நான் ஜெயலலிதாவோட வாரிசுங்க, ஜெயலலிதாவை கேட்டால் நான் வந்து எம்ஜிஆரோட வாரிசுங்க, அவங்களும் வாரிசுன்னு தான் சொல்லுவாங்க.
நாங்களும் வாரிசுன்னு தான் சொல்லுவோம். ஒரே ஒரு வித்தியாசம், நாங்கள் இனிஷியல் உள்ள வாரிசு, அது இனிஷியல் இல்லாத வாரிசு. இவ்வளோதான் அரசியல்ல, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, பேச்சுக்கெல்லாம் வேலை இல்லை. எங்களை பொறுத்த மட்டில் என்னோட கவலை அடுத்து வர ஆதிக்க சக்தி எதுக்கிற அளவுக்கு ஒரு தலைவனை தமிழ்நாடு பெற்றிருக்கு. அதனால் கிண்டல் கேலியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனை அவரை பார்த்து துணை முதல்வர் என்ன எதை வேணாலும் ஆக்குங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். நிச்சயமாக உங்கள் 4 சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்கள் மனமான நன்றி. நன்றி. நன்றி.